ஹாய் ஆல், திஸ் இஸ் அவர் செகண்ட் மினி விலாக். ஸோ என்னுடைய மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க மினி விலாக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கூட வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ பாப்பா நல்லா டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் ஐஸ் வண்டி வந்துச்சு. ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி தின்னுட்டு ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு. ஸோ சிக்கன் ஞாபகம் வந்தனால சிக்கன் ஸ்டைலில் மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் மீல் மேக்கரை சுடுதண்ணி வச்சு ஊற வச்சு ஊறி வந்ததும் அப்படியே இருத்து எடுத்தாச்சு. ஸோ இருத்ததுக்கப்புறம் லைட்டாக பச்சை தண்ணியை ஆட் பண்ணி சூடு போனதுக்கப்புறம் கையை வச்சு பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு தேவையான மசாலாஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்ன மசாலா நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா தேவையான அளவு சால்ட், அப்புறம் சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கையை வச்சு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கருக்குள்ளே இதாகிற அளவுக்கு கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி வந்ததும் மீல் மேக்கரை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மீல் மேக்கரை பொரித்து எடுத்தாச்சு. ஸோ பொரித்து எடுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மிச்சம் இருக்கிறதையும் பொரிச்சிட்டு தென் பாப்பா எந்திரிச்சோடனே பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு பாப்பாவுக்கு ரசம் வச்சு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.